நாங்கள் இந்த உலகத்திலே பொறுப்பற்றவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது. ஒருவர் தொழுகையை விட்டும் பராக்காகி, திக்ரை விட்டும் பராக்காகி, பள்ளிவாசலை விட்டும் தூரமாகி, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவியுடைய நேசத்திற்காக, தன்னுடைய வீடு வாசலுக்காக நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. இந்த பெருமதி வாய்ந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்பமாக எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்கிறேன். அவன் தனித்தவன், எந்தவித தேவையுமற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அந்த ஏக இறைவனுக்கு நிகராக எதுவும் எவரும் இல்லை. அந்த இறைவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் இறுதி தூதர் அழகிய முன்மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசையோடும் ஆர்வத்தோடும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், முன்னோர்கள், இமாம்கள், எமது பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், எம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக குத்பாவின் ஆரம்பத்திலே இறை அச்சத்தை உபதேசம் செய்கிறேன். இறை அச்சம் என்பது எங்களுடைய மனதுகளிலே வளர்க்கப்பட வேண்டிய ஒரு உன்னதமான பக்குவமாகும். அந்த பக்குவத்தின் வெளிப்பாடு எமது மார்க்கத்தில் எமக்கு ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்தொழுகுவதும், எமது மார்க்கத்தில் எமக்கு விலக்கப்பட்டுள்ள விவகாரங்களை அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக எம்மை பாதுகாத்துக் கொள்வதுமாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, சிறுவர்களே, இன்றைய ஹுத்பாவுடைய உரையிலே நாங்கள் பொறுப்புள்ள முஸ்லிமாவோம் என்கின்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை நினைவுபடுத்துவது எனக்கும் உங்களுக்குமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய மாணவர்களை வழி நடத்துகின்ற பொழுது
அவர்களை கண்டிக்கின்ற பொழுது நீ பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நீர் கவனமாக உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். அத்தகைய நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்த்துத்தான் இந்த மாணவர்களை, பிள்ளைகளை, எங்களுடைய இளையவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். எம்மையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் நாம் பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களிடம் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم அபஸா வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். மனிதர்களே, உங்களை நாங்கள் வெறுமனே வீணாக படைத்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எங்களிடம் திரும்பவும் வரமாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா பேசுகின்ற பொழுது அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. இந்த மனிதன் எந்தவித கேள்வி கணக்குகளும் இல்லாமல், எந்த பொறுப்புகளும் இல்லாமல், எந்த விசாரணையும் இல்லாமல் வெறுமனே சும்மா விட்டுவிடப்படுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹு தஆலா இந்த இரு ஆயத்துக்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த ஆயத்துக்களை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் காலமெல்லாம் பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டும், கவனமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றான் எனும் விஷயத்தை எங்களால் விளங்கக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, எத்தகைய விடயங்களில் நாங்கள் பொறுப்பு வாய்ந்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது மா சலகக்கும் ஃபீ ஸகர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين فما تنفعهم شفاعة الشافعين என்று சொல்கிறார். சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். அதிலும் சகர் என்று ஒரு நரகம் உள்ளது. மிக கடுமையான முறையில் தண்டனைகள் வழங்கப்படுகின்ற ஒரு நரகம். அங்கு பயங்கரமாக தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதர்களின் பரிதாபம் தாங்க முடியாமல் நரகவாதிகள் அந்த சகர் எனும் நரகத்திலே மாட்டிக்கொண்டவர்களிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள். மா சலகக்கும் ஃபீ ஸகர். சகர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்டீர்களே, என்ன காரணம்? அந்த மக்கள் சொல்வார்கள், முதலாவது சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன். இரண்டாவது சொல்வார்கள், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். மூன்றாவது சொல்வார்கள், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். நான்காவது காரணம் சொல்வார்கள், வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன். இவ்வாறு நான்கு காரணங்களை சொல்கிறார்கள். இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்துஷ் ஷாஃபிஈன். இவ்வாறு நான்கு விதங்களில் பொறுப்பற்றவர்களாக, கவனமில்லாதவர்களாக அவர்கள் பூமியிலே வாழ்ந்ததன் காரணத்தினால் எவருடைய சிபாரிசும் இவர்களுக்கு எடுபடாது என்று சொல்கிறார். எனது அன்புக்குரிய உறவுகளே, சிறுவர்களே, பெரியவர்களே, அந்த நரகவாசிகள், சகர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்டவர்கள் சொன்ன அந்த நான்கு தகவல்களும் என்ன? இதுதான் இன்றைய குத்துபாவின் சாராம்சமாக இருக்கிறது.
அந்த சக்கர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்டவர்கள் முதலாவது சொன்ன காரணம் லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை. இதுதான் முதலாவது காரணம். நாங்கள் தொழுகையை நிலைநாட்டவில்லை. தொழுகையை பற்றி ஏராளமான உபதேசங்கள் எங்களுடைய காதுகளில் விழுகின்றன. எத்தனை பேர் கரிசனை கொள்கிறோம்? என்னுடைய தொழுகை எப்படி இருக்கிறது? தொழுகையுடைய விடயத்தில் என்னுடைய வீட்டுச் சூழல் எப்படி இருக்கிறது? என்னுடைய மனைவி தொழுகிறாரா? என்னுடைய பிள்ளைகள் தொழுகிறார்களா? அந்த விடயத்திலே அவர்களுக்கு நான் முன்மாதிரியாக இருக்கின்றேனா? அந்த விடயத்திலே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக கவனமானவர்களாக நடந்து கொள்கின்றோமா அல்லது அலட்சியமாக இருக்கிறோமா? சக்கர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்டவர்கள் முதலாவது சொல்லக்கூடிய காரணம் அவர்கள் அலட்சியமாக இருந்த, கவனஈனமாக இருந்த முதலாவது விடயம் தொழவில்லை. அன்புக்குரியவர்களே, நாங்கள் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மௌத்தாக வேண்டும். கவனமில்லாதவர்களாக இருந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா நாங்கள் தொழவில்லை என்கின்ற காரணத்தை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவதன் மூலமாக ஒரு மிக பெரும் பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் ஏராளமானவை இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் தொழுகை. நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையிலுள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஆரோக்கியமாக இருக்கிறதா? என்னுடைய ரப்புக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேனா? ரப்புக்காக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றக்கூடியவனாக நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய வீட்டில் உள்ளவர்களும் கவனம் எடுக்கின்றோமா? மிக முக்கியமான விடயம். அந்த நரகவாதிகள் சொல்லக்கூடிய முதலாவது காரணம் எங்களுக்கும் ரப்புக்கும் இடையிலுள்ள உறவு விடயத்தில் நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, தெரிந்து கொள்ள வேண்டும், எமது பிள்ளைகளில் எமது இளையவர்களில் பலருக்கு நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களில் கூட சந்தேகம் இருக்கிறது. சாதாரணமாக கேட்டு பாருங்கள், பிள்ளைகளிடம் கேட்டு பாருங்கள், இளையவர்களிடம் கேட்டு பாருங்கள். நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் சொல்லுங்கள் என்று கேட்டு பாருங்கள். நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புவது இதுதான் எங்களுடைய நிலைமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் கூட தெளிவாக உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், அந்த ஈமான் கொள்ள வேண்டிய முறையில் ஈமான் கொண்டு அந்த பக்குவத்தை எங்களுடைய மனதுகளுக்குள் நாங்கள் எப்படி கொண்டு வரப்போகிறோம்? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டி இருக்கிறது. மலக்குமார்களை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டி இருக்கிறது. கலா கதிரை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரமே நடக்கும். சமகாலத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மனதுகளில் பசுமரத்தாணி போல மிக வேகமாக அதிகமாக மனதுகளில் பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயங்களாக இவைகள் இருக்கின்றன. இத்தகைய பக்குவங்களை நாம் எமக்குள்ளும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களை
சரியான முறையிலே விளங்கி ஈமான் கொண்டு அத்தகைய உயரிய பக்குவம் என்னுடையதும் எங்களுடையதும் எம்முடைய குடும்பத்தவர்களுடையதும் இதயங்களில் ஆழமாக வேரூன்ற வேண்டி இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அந்த பொறுப்பை நாங்கள் உணர வேண்டும். அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த தகவல்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன். எனவே அந்த சக்கர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்டவர்கள் முதலாவது சொன்ன காரணம், எங்களுக்கும் எங்களுடைய இறைவனுக்கும் இடையில் உள்ள உறவு விஷயத்தில் நாங்கள் கவனமில்லாமல் இருந்து விட்டோம். இரண்டாவதாக, அந்த பயங்கரமான நரகிலே மாட்டிக்கொண்டவர்கள் சொன்ன இரண்டாவது காரணம், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை. இது எதனை பற்றி பேசுகிறது? நாம் சக மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய உறவை பற்றி பேசுகின்றது. அல்லாஹுவின் ஏனைய படைப்பினங்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்றது. இந்த விஷயத்திலும் நாங்கள் கரிசனை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே சில அறைகள் உள்ளன. அந்த அறைகளின் உட்புறத்திலிருந்து வெளிப்பக்கத்தை பார்த்தால் அது அழகாக விளங்கும். அந்த அறைகளின் வெளிப்புறத்திலிருந்து உட்பகுதியை பார்த்தால் அது அழகாக விளங்கும் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஆர்வம் அதிகரித்து விட்டது. அத்தகைய அறைகளுள் நுழையக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அல்லாஹுவின் தூதரே என்று கேட்கிறார்கள். அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அந்த அறைகளில் வாழக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிமன் அதாபல் கலாம், அழகிய முறையில் பேசக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பிறரோடு நல்லுறவை கட்டியெழுப்பக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கும். லிமன் அதாபல் கலாம், அழகாக பேச வேண்டும், கண்ணியமாக பேச வேண்டும், அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை சொல்லி தருகிறார்கள். இல்லாதவர்களுக்கு உணவளிப்பவர்களுக்கு அந்த அறைகளில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவிலே நின்று வணங்கியவருக்கு அந்த அறைகளில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே அந்த சக்கர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்ட அந்த மக்கள் எடுத்து வைத்த இரண்டாவது காரணம், சக மனிதர்களோடு நாங்கள் நல்லொழுக்கத்தோடு வாழவில்லை, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கவில்லை. அடுத்தவர் என்று பேசுகின்ற பொழுது நாங்கள் ரொம்ப தூரத்தில் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவியை பற்றி சிந்திக்க வேண்டும். மனைவிக்கு என்ன தேவை இருக்கிறது? மனைவி என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்? மனைவியுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேனா? மனைவிக்காக நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றுகின்றேனா? இந்த விஷயங்களில் நாங்கள் ஆரம்பமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அதே போன்றுதான் மனைவியும், கணவனுடைய உணர்வுகளை மதிக்கின்றேனா? கணவனுக்காக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை செவ்வனே நான் நிறைவேற்றுகின்றேனா? மிக முக்கியமான விஷயங்கள். இன்று குடும்பங்களுக்குள் பல வகையான விரிசல்கள் ஏற்பட்டு காணப்படுகின்றன.
ஒருவர் அடுத்தவருடைய உணர்வுகளை மதிப்பது கிடையாது. கணவன் என்று வந்துவிட்டால் அவர் மனைவியுடைய உறவுகளை மதிப்பது கிடையாது. சில குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது கணவன் அவர் சார்ந்த உறவுகளை மாத்திரமே முக்கியத்துவப்படுத்துவார், மனைவியுடைய உறவுகளை அலட்டிக் கொள்வது கிடையாது. அதே போன்று சில மனைவிமார் தங்களுடைய தரப்பு உறவுகளை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்துவர், கணவனுடைய உறவுகளை கவனத்தில் கொள்வது கிடையாது. இது இஸ்லாம் போதிக்குகின்ற ஒழுக்கம் இல்லை. எங்களிடமிருந்து இஸ்லாம் எதனை எதிர்பார்க்கின்றது? சக மனிதர்களுடைய, சக உறவுகளுடைய நல்லொழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக, நல்ல உறவை பேணக்கூடியவர்களாக, அவர்களுடைய உணர்வை மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதனைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. எனவே அந்த சக்கர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்டவர்கள் சொன்ன இரண்டாவது காரணம், சக மனிதர்களோடு நாங்கள் நல்லுறவை பேணவில்லை. எனவே இந்த விஷயத்திலும் நாங்கள் பொறுப்புடன் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சிந்தனைக்கு இவைகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, சக்கர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்டு தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பாவிகள் சொல்லக்கூடிய முதலாவது காரணி, எமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள உறவு விஷயத்தில் நாங்கள் கவனஈனமாக நடந்து கொண்டோம். அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம், எமக்கும் சக மனிதர்களுக்கும் இடையில் உள்ள உறவு விஷயத்தில் நாங்கள் கவனயின்மையாக நடந்து கொண்டோம். அந்த பாவிகள் சொல்லக்கூடிய மூன்றாவது காரணி, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது சிலர் மூழ்கி தவித்தனர். இந்த உலகத்திலே சிலர் மூழ்கினர், அல்லாஹுடைய திக்ரை விட்டும் தூரமாகினர். இந்த உலகம்தான் நிம்மதியானது, இந்த உலகத்தை அடைந்து கொள்வதுதான் எனது பிரதான நோக்கம் என்கின்ற அடிப்படையில் சிலர் வாழ்ந்தனர். அவர்களை போன்று நாங்களும் வாழ்ந்து விட்டோம். அதுதான் நாங்கள் செய்த மூன்றாவது பிழை என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் எல்லாம் பிஸியாகிவிட்டோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். சிலர் பொருளாதாரத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறோம், அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் பாவம் செய்கின்ற விடயங்களில் மூழ்கிவிட்டோம், அதை பற்றியே எங்களுடைய சிந்தனைகள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. சிலர் வளங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதிலே மூழ்கிவிட்டோம். வீடு கட்டுவதிலும் அவற்றை அழகுபடுத்துவதிலும் வாகனங்களை ஏற்படுத்திக் கொள்வதிலும் எங்களுடைய முழு கவனங்களையும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். சிலர் சமூக வலைத்தளங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் அல்லாஹுவை விட்டும் அல்லாஹுடைய திக்ரை விட்டும் எங்களை தூரமாக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களா? அன்புக்குரியவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்கர் எனும் பயங்கரமான நரகிலே மாட்டிக்கொண்டவர்கள் சொன்ன மூன்றாவது காரணி, இந்த உலகத்தின் விவகாரங்களிலே நாங்கள் மூழ்கி விட்டோம். அதன் காரணமாக அல்லாஹுவை விட்டும் அல்லாஹுடைய திக்ரை விட்டும் நாங்கள் தூரமாகி விட்டோம். இதுதான் நாங்கள் செய்த மூன்றாவது பிழை. நாங்கள் பொறுப்பில்லாமல் வாழ்ந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த விஷயத்தில் நாங்கள் கரிசனை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதிக்குகின்ற சொத்துகள் நஷ்டம் போய்விடுமோ என்று பயப்படுகின்ற வியாபாரம், நீங்கள் நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஆசை வைக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், இவைகளெல்லாம் உங்களுடைய மனதுக்குள் புகுந்து அல்லாஹ்வை விட்டும் அவனுடைய தூதரை விட்டும் அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வதை விட்டும் அவைகளெல்லாம் மிக நேசத்துக்குரியவைகளாக உங்களுக்கு மாறினால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், எதிர்பாருங்கள் என்று எச்சரிக்கை விடுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்ஹாகுமுத் தகாசுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். தகாசுர் என்கின்ற நோய் உங்களை எல்லாம் பராக்காக்கி விட்டது. அந்த நோய் நீங்கள் மண்ணறைகளை தரிசிக்கும் வரை, நீங்கள் மண்ணறைகளுக்குள் செல்லும் வரை அந்த நோய் உங்களை இழுத்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறானே. நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நாங்கள் இந்த உலகத்திலே பொறுப்பற்றவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது. ஒருவர் தொழுகையை விட்டும் பராக்காகி, திக்ரை விட்டும் பராக்காகி, பள்ளிவாசலை விட்டும் தூரமாகி, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவியுடைய நேசத்திற்காக, தன்னுடைய வீடு வாசலுக்காக, சொத்துக்களை அதிகரிப்பதற்காக தன்னுடைய முழு நேர காலத்தையும் செலவழிக்கிறார் என்று சொன்னால் அவர் பொறுப்பை உணரவில்லை என்று அர்த்தம். அவர் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை உணரவில்லை, அவர் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அத்தகைய நிலை எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவை விட்டும் தூரமாக அல்லாஹு தஆலா ஒரு பயங்கரமான தண்டனையை எமக்கு தருவார். எம்மை நாமே மறந்து விடுவோம், எம்மை நாமே மறந்து விடுவோம். உலக விவகாரங்களிலே மூழ்கி போகின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற பயங்கரமான தண்டனை அதுதான். எம்மை நாமே மறந்துவிட்டால் முழு நோக்கங்களையும் இலக்கையும் நாங்கள் மறந்து விடுவோம். நாம் ஏன் வந்திருக்கிறோம், இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறது, நாம் செல்ல வேண்டிய இடம் என்ன, அனைத்தையும் மறந்து விடுவோம். இறுதியில் பொறுப்பற்றவர்களாக வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரகவாதிகள் மூன்றாவது சொன்ன காரணி, உலகத்திலே மூழ்கியவர்களுள் சேர்ந்து நாங்களும் இந்த உலகத்திலே உலகத்தினுடைய மோகங்களிலே மூழ்கிவிட்டோம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக அந்த நரகவாதிகள் சொன்ன நான்காவது காரணி, وَكُنَّا نُكَذِّبُ بِيَوْمِ الدِّينِ حَتَّى أَتَانَا الْيَقِينُ. மறுமை நாளை நாங்கள் பொய்ப்பித்து விட்டோம். ஒரு நாள் இந்த உலகம் அழிந்து போகும், மறுமை நாள் வரும், நாங்கள் எல்லோரும் எழுப்பப்படுவோம், ரப்புல் ஆலமீன் வருவான். وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا. உன்னுடைய ரப்பும் மலக்குமார்களும் அணி அணியாக வருவார்கள். وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ. நரகமும் கொண்டு வரப்படும். يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ. يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ. இந்த மனிதன் அந்த நேரம் யோசிப்பான்.
திருந்தி வாழ்ந்திருக்கலாமே, பொறுப்பை உணர்ந்து வாழ்ந்திருக்கலாமே. குறுகிய கால இந்த வாழ்க்கையை நம்பி ஏமாந்து விட்டேனே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்ல முன்மாதிரிகளை கொடுக்கவில்லையே, என்னுடைய மனைவிக்கு நான் நல்ல முன்மாதிரியான கணவனாக வாழவில்லையே. யௌமஇதி யததக்கருல் இன்சான், அந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் யோசிப்பான். வ அன்னா லஹு திக்ரா, அந்த சந்தர்ப்பத்தில் யோசிப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, அந்த மனிதன் என்ன சொல்லுவான்? யா லைதனி கத்தம்து லிஹயாதி, என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக நான் உலக வாழ்க்கையின் போது நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே, அல் குர்ஆனுடைய போதனைகளை கடைபிடித்திருக்கலாமே, நபிகளாருடைய போதனைகளை நான் மதித்து நடந்திருக்கலாமே, அல்லாஹுவோடு நல்ல உறவை பேணி இருக்கலாமே, ஏனைய சக மனிதர்களோடு நல்ல உறவை பேணி இருக்கலாமே, உலக இன்பங்களில் மூழ்கி விடாமல் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப நான் வாழ்ந்திருக்கலாமே, எனது நஃப்ஸை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாமே, என்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயற்படாமல் இருந்து விட்டேனே என்று அந்த நேரம் புலம்புவதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்கின்ற யதார்த்த பூர்வமான விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை கண்டு நாங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது. இந்த உலகத்தின் சுகங்களை கண்டு எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பொறுப்புகளை மறந்துவிட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிடக் கூடாது. இந்த அழகான சிந்தனைகளை எங்களுடைய மனதுகளுக்கு கொண்டு வர வேண்டும். இத்தகைய பிரதானமான 4 பாடத்தை அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். சக்கர் எனும் நரகிலே மாட்டிக்கொண்டவர்கள் சொன்ன அந்த 4 விஷயங்களையும் சிந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். முதலாவது, எமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவை வலுப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது, எமக்கும் சக மனிதர்களுக்கும் அல்லாஹ்வின் ஏனைய படைப்பினங்களுக்கும் இடையில் உள்ள அந்த உறவை நல்லுறவாக, ஒழுக்கமான உறவாக மாற்றி அமைக்க முயற்சிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் மோகங்களிலே நாங்கள் மூழ்கிவிடக் கூடாது. நான்காவது, மறுமையை நம்பி இருக்கிறோம், அதனை பற்றி அடிக்கடி சிந்திக்க வேண்டும், அதனுடைய நிகழ்வுகளை நன்றாக படிக்க வேண்டும், மனைவிமாருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் நல்ல பக்குவங்களை எங்களுடைய மனதுகளுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இத்தகைய 4 பிரதான பணிகளையும் செய்கின்ற பொழுது நாம் எமது வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து பொறுப்புள்ள முஸ்லிமாக வாழ்ந்திருக்கின்றோம் என்ற அர்த்தத்தை தரும். வல்லவன் ரஹ்மான் இந்த குறுகிய நேரத்திலே எந்தெந்த தகவல்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டோமோ அவைகளின் மூலம் நல்ல முன்னேற்றங்களையும் பக்குவங்களையும் எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும், எம் அனைவருக்கும் கபூல் செய்து அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.